அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தொழுகையில் நிதானம் வேண்டும். அப்படி தொழுகையில் நிதானம் இல்லாமல் தொழுதால் அந்த மனிதரை எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை திருடன் என்று கூறுகின்றார்கள். அதனுடைய விளக்கங்களை நாம் பார்ப்போமாக. தொழுகை என்பது இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான கடமைகளில் ஒன்றாகும். எந்த அளவுக்கு என்றால், தொழுகை நமது பாவங்களை அழித்து அந்தஸ்துகளை உயர்த்துகிறது. மேலும் பாவமான காரியங்களையும் அருவருக்கத்தக்க காரியங்களையும் விட்டும் நம்மை தடுக்கிறது. மேலும் இஸ்லாத்தின் ஐம்பெரும் தூண்களில் ஒன்றாகவும் திகழ்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை அன்றி வேறு யாரும் இல்லை என்றும், முஹம்மத் அவர்கள் இறை தூதர் என்றும் உறுதியாக நம்ப வேண்டும். தொழுகையை நிலைநிறுத்தல், சகாத்து வழங்குதல், ஹஜ் செய்தல், ரமலானின் நோன்பு நோற்றல் ஆகிய 5 காரியங்களின் மீது இஸ்லாம் நிறுவப்பட்டுள்ளது என்று எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள். நூல் புகாரி 8 காணலாம். மேலும் தொழுகை இறைவனுக்கும் அடியார்களாகிய நமக்கிடையே உள்ள ஒரு உரையாடலாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக உங்களில் ஒருவர் தொழுகையில் நிற்கும்போது அவர் தம் இறைவனிடம் அந்தரங்கமாக உரையாடுகிறார். அவருக்கும் கிப்லாவுக்கும் இடையே அவரின் இறைவன் இருக்கிறார். எனவே எவரும் கிப்லா திசையை நோக்கி உமிழக்கூடாது. அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள். நூல் புகாரி 405 காணலாம். எனவே இஸ்லாத்தில் தொழுகை மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் காணுவோமாக.